hello friends, welcome back to Beauty Mix Fashion. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் அரௌண்ட் 2 o'clock மாதிரி ஆகுது. நாங்க வந்து தக்காளி சாதம் செஞ்சிருக்கோம். சோ அது இப்போ சாப்பிட போறோம். எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் காட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு வந்து ஒன் பாட் ஒன் ஷாட் ரெசிபி மாதிரி. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மொட்டை மாடியில் வந்து மிளகா தனியாக காய வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருந்தேன். அன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் நல்லா இருந்தது. அதனால் மாடியில் காய வச்சுருந்தேன். இல்லைனா பால்கனிலே காய வச்சு எடுத்துக்கிறது. ஏன்னா எப்போ மழை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து குண்டு மிளகா கிடைக்கல. ஸோ அதனால் நீட்டு மிளகா தான் கிடச்சிது. அதை வச்சுருக்கேன். இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனால் எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு 1/2 கிலோ மிளகா 1/2 கிலோ தனியாக தான் காய வச்சுட்ருக்கேன் நான். இது காஞ்சிடுச்சு, ஃபுல்லாக ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இன்னொரு 2 days காய வச்சா கூட நல்லாயிருக்கும். நல்லா அந்த மிளகா உடச்சா உடையணும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி உடையில எனக்கு இங்கே வந்து வெயில் அடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இன்னொரு 2 days காய வச்சா ஃபுல்லாக ரெடி ஆகிடும். எங்களுக்கு வந்து இப்போ தான் கடைலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 or 2 weeks வந்து ஃபுல் லாக்டவுனில் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிளகா எல்லாம் எடுத்து நான் அதில் ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சின்னதாக ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நாளே வந்து எங்களுக்கு லாக்டவுன் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அவளை ஹாய் சொல்லிட்டு இருந்தேன். சரி சும்மா ஒரு ரைட் மாதிரி போயிட்டு வந்துடலாம், எங்கேயும் இறங்க வேண்டாம், சும்மா ஒரு கார்லேயே சும்மா ரைட் மாதிரி போயிட்டு அப்படியே வந்துடலாம் வீட்டுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வண்டிலாம் எப்படி வருது, எந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருக்குது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வண்டிங்க போகுது வருது. ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப அதிகமாகவும் இல்லை. எனக்கு வந்து எப்படா கடைங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருக்குது. எப்போ எல்லாமே நார்மலைஸ் ஆகும்னு இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற ஃபீலிங் தான். நம்ம என்ன தான் ஆன்லைனில் வாங்கினாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த கடைக்கு போய் வாங்குகிற ஃபீல் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. என்னோடய பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவள் வந்து மாஸ்க் மூக்கு கீழே போட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் மூக்குக்கு மேலே போடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் போட்டுட்டு இருந்தா. எனக்கு மெயினாக வந்து இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் எப்போ போவோன்னு இருக்குது, டிமார்ட் எப்போ போவோன்னு இருக்குது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா கடைகளும் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு அந்த சேஃப்டி இஷ்யூஸ் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நிறைய அந்த பிக் பாஸ்கெட், அந்த குரூஃபர்ஸ் அதில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. அப்படியே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்க நார்மலான கடைகளில் வாங்குற மாதிரி இருக்குது. நமக்கு அந்த பெருசாக அந்த ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு ஹோம் டெக்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க முடியறதில்ல. எல்லாம் சீக்கிரமாக நார்மல் ஆகிடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது வந்து அந்த கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் காட்டிகிட்டு இருந்தேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பர்பிள்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் அந்த ஒன் சில்வர்னு ஒரு வெப்சைட் இருக்குது இல்லையா, அந்த ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸு அதெல்லாம் கிடைக்கும் நமக்கு. இது வந்து கொஞ்சம் அந்த வரலட்சுமி நோம்புக்காக அதுக்காக வாங்கியிருந்தேன். அந்த பர்பிளில் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் கேர், அப்புறமா வந்து அந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுத்துக்கும் வந்து நான் தனித்தனியாக டெடிக்கேட்டட் வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து அந்த ஒரு சில்வர் மாதிரியே இருக்கும். அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவாங்க. ஆனால் சில்வர் மாதிரியே இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் KFC சிக்கன் மாதிரி செஞ்சுருந்தோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸும் சேம் கிறிஸ்பினஸ் தான். அந்த டெக்ஸ்டரு எல்லாமே அதே தான். நான் சீக்கிரமாக வந்து நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். சரி நைட்டுக்கு டின்னர் வந்து கொஞ்சம் இப்பி நூடுல்ஸ் மாதிரி செய்யலாம். ஏன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டு. அதனால் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர், கார்ன்லாம் வந்து தனியாக வேக வச்சுட்டேன். கார்னும் காலிஃப்ளவரும் தனித்தனியாக வேக வச்சுட்டு அதை போட்டு தான் செஞ்சோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.